ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெர்மன் கவர்மெண்ட் ஜாப் சீகர் விசா எப்படியோ அதே மாதிரி இன்னொரு விசா வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. அது என்ன விசா அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு விசா. இது வந்து ஜெர்மனியில் வந்து சான்சன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜூன் 1ஆம் தேதி 2024, அதாவது இந்த வருஷம் இந்த மாதம் ஜூன் 1 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ், இதுக்கு வந்து பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, இதுக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விசா அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜாப் சீகர் விசாவுக்கு வந்து நம்ம வந்து 6 months வந்து அவங்க வந்து விசா தருவாங்க, அந்த வேலிடிட்டி. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விசாவுக்கு வந்து 1 year கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விசா வந்து கிடைச்சிட்டுன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஜெர்மனி போனதுக்கப்புறம் ஒரு வேலையை ஃபைண்ட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அங்கே வந்து அந்த 1 year வேலிடிட்டி கொடுப்பாங்க தானே. ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணுறது இதுதான். ஸோ அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களோட கான்ட்ராக்டை வந்து பொறுத்தது. ஸோ இதுதான் பேசிக். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விசா கார்டு, இதுக்கு வந்து பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து கவர்மெண்டால் அப்ரூவல் பண்ணப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி டிகிரியாக கண்டிப்பாக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ யூனிவர்சிட்டி டிகிரி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை, வெக்கேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே. அதாவது நீங்கள் பிளம்பராகவோ வயரிங்காவோ எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அதுக்கு வந்து இப்போ 2 years வரைக்குமாவது ஒரு கோர்ஸ் பண்ணின அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருந்தால் கூட அது ஓகே தான். ஆக்சுவலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து குவாலிஃபைடான பர்சனா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணினா கூட ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு வந்து மினிமம் 6 points எடுத்துருக்கணும். அதில் நிறைய பாயிண்ட்ஸ் வரும், பட் நீங்கள் கொடுத்துருக்க உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை பொறுத்தது உங்களுக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸு. கூகுளில் போயிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு விசா இன் ஜெர்மனி அப்படி மட்டும் டைப் பண்ணுங்க. ஸோ அது டைப் பண்ணினதுக்கு பிறகு லிங்குகள் வரும். அதில் வந்து சான்சன் கார்டு, அதாவது ஜெர்மன் வேர்டில் வந்து போட்டிருப்பாங்க சான்சன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அப்ளிகேஷன் அசிஸ்டன்ட், அதில் வாட் இஸ் யுவர் நேஷனாலிட்டி வருது. ஸோ அதில் வந்து இந்தியாவாக இருந்தால் இந்தியா, ஸ்ரீலங்காவாக இருந்தால் ஸ்ரீலங்கா அப்படி கொடுத்துக்கொள்ளுங்க. தென் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இஸ் யுவர் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் நேஷனாலிட்டி அப்படி கேட்டிருக்காங்க. என்னென்னா, உங்களோட நீங்கள் வாழ்கிற இடம் வந்து உங்களோட நேஷனாலிட்டியா இல்லை டிஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னன்றது பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. தேர்ட் ஒன் என்ன கேட்குறாங்கன்னா, do you have a qualification that required at least 2 years to complete? நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி டிகிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், எஸ் ஐ ஹேவ் எ யூனிவர்சிட்டி டிகிரி அந்த மாதிரி கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், ஜெர்மனியில் படிச்சிங்கன்னா ஜெர்மனியில், இல்லை வெக்கேஷனல் ட்ரைனிங்கா என்ன ஏதுன்றதை நீங்கள் கொடுத்தா சரி. அடுத்தது வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, did you obtain your qualification in Germany or is it partially or fully recognized there? நார்மலாக உங்களோட சர்டிஃபிகேட் வந்து ஜெர்மனியில் ரெகக்னைஸ்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் இல்லை ஸ்ரீலங்காவில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட சர்டிஃபிகேட்டை இப்போ அனாபின் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான். அது வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ், அதாவது ஜெர்மன் கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்து நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதுதான் ரெகக்னைஸ்டு பண்ணினதா உங்களோட சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் எஸ் கொடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நோ, மை குவாலிஃபிகேஷன் இஸ் நாட் ரெகக்னைஸ்டு இன் ஜெர்மனி அதை கொடுத்துட்டீங்கனாலும் ஓகே. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து அது செஞ்சுருக்க மாட்டீங்க, அதனால நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து, ஹவு வெல் டு யூ ஸ்பீக் ஜெர்மன்? ஜெர்மன் வந்து நீங்கள் எவ்வளோ பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க எதிர்பார்க்குறது வந்து A1 லெவல் வந்து எனாஃப்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஜெர்மனை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி செய்யுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஜெர்மன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்போ வந்து இந்த விசாவுக்கு வந்து ஜெர்மன் இல்லைன்னா கூட இங்கிலீஷ் B2 லெவல் இருந்தால் ஓகே தான். நீங்கள் வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவீங்கன்னா அது ஓகே தான். பட் அங்கே வேலை தேடி போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக ஜெர்மன் வந்து
கண்டிப்பாக தேவை. ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து ஜெர்மன் தேவை. அதனால் நீங்கள் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா ஜெர்மனியில் இருக்க எல்லாரும் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. ஒரு சில பேர் தான். ஒரு சில பேருக்கு இங்கிலீஷ் சுத்தமாகவே தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா கூட ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சுக்கொள்ளுங்க இப்போவே. ஸோ இதில் வந்து A1 அந்த லெவல் கொடுத்தா கூட ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து how well do you speak English அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து B2 fluent B2 லெவல் அப்படின்னு சொன்னால் fluent அவங்க எதிர்பார்க்கறது ஜெர்மன் வந்து A1 லெவல் தெரியாட்டி அட்லீஸ்ட் இங்கிலீஷ் வந்து B2 லெவலாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பேசுவீங்களா இருந்தால் B2 கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் யுவர் ஏஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 18 and 34, பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 35 and 39, 40 years or older. இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு மார்க்ஸ் தான். ஸோ நீங்கள் உங்களோட ஏஜ் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கணுங்க. ஸோ இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 6 points தானே என்ன நம்ம மினிமம் எடுக்கணும். ஸோ மெட்ட பாயிண்ட்ஸில் கூட கிடைக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, do you possess work experience relevant to your professional qualification or to your university degree? அதாவது உங்களோட யூனிவர்சிட்டி டிகிரிக்கு இல்லை ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு ரெலவெண்ட்டாக தான் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது. எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நோனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, how many years of experience do you have in this field? ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இதுக்கு முன்னுக்கு சொல்லியிருப்பீங்களா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து 5 years, அதாவது லாஸ்ட் 7 yearsல அட்லீஸ்ட் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லைனா லாஸ்ட் 5 yearsல 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ கேன் ப்ரொவைட் எவிடன்ஸ் ஆஃப் 2 years or less ஆஃப், ஓகே, அதை விட குறைவாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ் யுவர் ஃபார்மல் குவாலிஃபிகேஷன் இன் எ bottleneck ப்ரொஃபஷன், ப்ளீஸ் செலக்ட் ஃப்ரம் த லிஸ்ட் ஆர் choose no if it does not apply. ஸோ அதில் வந்து நேச்சுரல் சயின்சஸ், மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங், ஹெல்த் கேர் அதில் வந்திருக்கு. ஸோ இந்த மேலே கொடுத்துருக்க எதுலையாவது உங்களோட ஃபீல்டு வந்திருக்குன்னு சொன்னால் அதில் கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நோ கொடுத்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஹேவ் யூ ரெசிடெட் லீகலி இன் ஜெர்மனி ஃபார் எ கண்டினியூஸ் பீரியட் ஆஃப் அட்லீஸ்ட் 6 months இன் த லாஸ்ட் 5 years. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் 5 yearsல நீங்கள் வந்து ஒரு 6 months ஆவது ஜெர்மனியில் இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ், ஐ ஹாவ் ரெசிடெட் இன் ஜெர்மனி ஃபார் எ மினிமம் ஆஃப் 6 monthsனு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் நோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜெர்மனி போயிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னு சொன்னால் நோ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, do you have a partner who also wishes to enter Germany with an opportunity card? அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்பவுஸ் இருப்பாங்கல்ல. ஸோ உங்களோட பார்ட்னர் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டில் உங்களோட சேர்ந்து ஜெர்மனிக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. ஸோ அது கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஸ் யுவர் பார்ட்னர் எலிஜிபிள் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு வந்து உங்களோட பார்ட்னர் வந்து எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, என்னன்னா ஃபுல்லி ரெகக்னைஸ்டு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க உங்களோட பார்ட்னருக்கு. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க வந்து 5 points இருப்பாங்க நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஸோ அதில் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னால், do you have sufficient financial resources to secure your livelihood? At least 12,324 euros per person. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஜெர்மனியில் போய் இருக்கணும். ஸோ 1 yearக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 12,000 சொல்கிறாங்க. 12,324 euros வந்து ஒரு ஆளுக்கு சொல்கிறாங்க. ஸோ மந்த்லி வந்து அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் 1,027 euro கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து ஜாப் சீக்கர் விசாலே சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா பிளாக்டு அக்கௌண்ட். இந்த பிளாக்டு அக்கௌண்ட் தான் இங்கேயுமே நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து போட்டு காட்டணும். இந்த விசா போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அதில் பிளாக்டு அக்கௌண்ட். ஸோ அது வந்து அதில் வந்து இந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டு காட்ட போகிறீங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியன் அமௌண்ட்டுக்கு வந்து 1 monthக்கு 1,027 euroக்கு இந்தியன் அமௌண்ட்டுக்கு வந்து 91,869. அது வந்து நான் இப்போ செக் பண்ணி பார்த்ததில். ஸோ அதே இது வந்து 1 yearக்கு 12,324 euro அப்படின்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 11 lakhs கிட்ட வருது. ஸோ அதே ஸ்ரீலங்கனா இருந்தால்
1027 யூரோவா இருக்கிறவங்களுக்கு 3,34,000 கிட்ட வருது. 1 பர்சனுக்கு 1 மந்த்துக்கு செலவாகிறது. அதே வந்து 1 இயருக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் 40 lakhs கிட்ட வருது. 40 lakhs 11,000 சம்திங் வருது. ஸோ இந்த பிளாக்டு அக்கௌண்ட்டுக்கு 1 இயர்க்கான பேமெண்ட்டு தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரியலை, இந்த விசா கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணலாமா அப்படின்றது தெரியல. நீங்கள் வந்து விசா அப்ளை பண்ண போகும்போது தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிளாக்டு அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அவ்வளோ பணம் கட்ட முடியாட்டி நீங்கள் வந்து ஜெர்மனியில் இருக்க யாரையாவது ஸ்பான்சர்ஸ் செய்ய சொல்லலாம் உங்களுக்கு. அதாவது உங்களோட விசா இந்த இது வந்து கிடைக்க போகுது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு விசா வந்து கிடைக்க போகுது, நாங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஸ்பான்சர் கேட்கலாம். ஸோ ஸ்பான்சர் கேட்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்க ராத்ஹவுஸில் போயிட்டு ஃபெர்ஃப்லிஸ்டிங்ஸ் எக்லேரும் அப்படின்ற ஒரு ஃபார்ம் அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நான் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு, ஸோ இவங்களை வந்து நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டில் இவங்க வந்து ஜெர்மனிக்கு என்ட்ராக போகிறாங்க, ஸோ அவங்களோட செலவுகள் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கொள்ள போகிறேன் அப்படின்னு அவங்க வந்து அவங்க ராத்ஹவுஸில் ஒரு ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ அவங்க வந்து அதை அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபார்மை உங்களுக்கு வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணி விடணும். ஸோ நீங்கள் விசா வந்து எடுக்க போகும்போது அவங்க சென்ட் பண்ணின அந்த ஃபார்மை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த பிளாக்டு அக்கௌண்ட்டை வந்து கேட்க மாட்டாங்க. இந்த அதில் ஒருவேளை உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இப்போவும் பணம் இல்லை, உங்களுக்கு ஸ்பான்சரும் யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஐ டோன்ட் பொசஸ் த ரெக்கேர்ட் அமௌண்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ மேபி சான்சஸ் இருக்கலாம் மற்ற பாயிண்ட்ஸுகளில் உங்களுக்கு என்ன சொல்கிறது, மற்ற விஷயங்களில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டு பட் இதில் மட்டும்தான் கிடைக்கலன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து ஒர்க்கை வந்து தேடிட்டு அதிலிருந்து பே பண்ணவா, அந்த மாதிரி கூட நீங்கள் கேட்டு பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். எது உண்மையோ அதை போடுங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, do you already have a job offer from an employer in Germany? ஸோ ஜெர்மனியிலேருந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது எஸ்னா எஸ், இல்லைனா இல்லை. ஸோ நீங்கள் இதெல்லாமே கொடுத்ததுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம். அடுத்தது வந்து வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் நேம், வாட் இஸ் யுவர் இமெயில் அட்ரஸ் அண்ட் சப்மிட். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேமை கொடுத்துட்டு இமெயில் அட்ரஸ் கொடுக்க போகிறீங்க, சப்மிட் பண்ண போகிறீங்க. ஸோ இதை நீங்கள் சப்மிட் பண்ணினோன்னா நீங்கள் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்றத அவங்க கொடுப்பாங்க. ஸோ 6 பாயிண்ட்ஸுக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் இந்த விசாவுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஜெர்மன் எம்பசி இருக்கும் தானே. ஸோ இந்தியாவாக இருந்தால் சென்னையில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், ஸ்ரீலங்கா வந்தால் கொலம்போவில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அங்கே வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி, ஸோ இந்த கார்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு விசா ஃபர்தராக வந்து நீங்கள் விசா ப்ராசஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் இது பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து குவாலிஃபைட் பர்சனான்றது செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தடு. இதில் வந்து நீங்கள் 6 பாயிண்ட்ஸுக்கு அபவ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விசாவில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் தான் நீங்கள் வேலை தேடுவீங்க. பட் வேலை நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கும்போதே பார்ட் டைமாக வந்து வேறு எனி ஜாப், ஆனால் ஜாப் சீக்கர் விசாவில் இந்த இது மெத்தட் இருக்காது. பட் இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் 1 வீக்குக்கு 20 hours வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எனி அதர் ஜாப், மெக்டொனால்ட்ஸ், வேறு ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் வந்து எந்த வேலைனாலும் பார்க்கலாம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் செஞ்சுட்டு நீங்கள் மெயினாக நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் போனீங்களோ அதை விட்டுறக்கூடாது. ஸோ அதை நீங்கள் தேடிட்டே இருக்கணும். பிகாஸ் 1 இயர்க்குள்ளே நீங்கள் தேடி முடிக்கணும். அந்த ஜாப் வந்து கண்டிப்பாக தேடணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து திருப்பி நம்மளோட நாட்டுக்கே வந்து திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அந்த பிரச்சனை வராமல் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் ஒன்று செஞ்சுட்டு அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் எந்த வேலைக்காக போனீங்களோ அந்த வேலையை வந்து நீங்கள் தேடுங்க. இந்த விசாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், ஜாப் சீக்கர் விசா வந்து பெட்டர் அப்படின்னா இந்த விசா ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வந்து பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அது ஒரு 6 months இங்கே வந்து 1 year கொடுக்குறாங்க. அங்கே பார்ட் டைம் ஜாப் செய்ய முடியாது, இங்கே பார்ட் டைம் ஜாப் செய்யலாம். அது 20 hours செய்ய முடியும். எந்த ஜாப்னாலும் செய்யலாம். பார்ட் டைம் ஜாபில் நார்மல் நம்ம எந்த விஷயத்துக்கு தேடி போகிறோமோ அந்த வேலை தான் செய்யணும்னு இல்லை, எந்த வேலைனாலும் செய்யலாம். ஸோ இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பார்ட் டைம் ஜாபில் நீங்கள் செய்கிறீங்களா இருந்தால் மேபி இப்போ
நீங்களே ஒர்க் பண்ணிட்டு கூட அந்த பிளாக்ட் அக்கௌண்ட்டில் பணம் போடுற மாதிரி கூட மேபி சான்சஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 6 பாயிண்ட்ஸ் மற்ற பாயிண்ட்ஸில் கிடைச்சி நீங்கள் வந்து பணம் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா நீங்கள் விசா ஆஃபீஸில் போய் கேட்கும்போது, எம்பசியில் போய் கேட்கும்போது இது ஒரு இதாகவே கேட்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணி பணம் போடலாமா, ஹாஃப் மணி வந்துட்டு இப்போ போடுறோம், பேலன்ஸ் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு போடலாமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு சும்மாவே இருப்பீங்க, அதாவது ஒர்க் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நாங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைச்சதுன்னா ஓகே, ஹாப்பி. கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து நான் வந்து இனிமேல் வந்து லாங்குவேஜ் வீடியோ வந்து போடுறேன். ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து வீடியோ போடுவேன். பட் இதுக்கு முன்னுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் 1-2 வீடியோ போட்டிருக்கேன். பட் அதுக்கப்புறமா வந்து ஸோ வீடியோஸ் எல்லாம் போட முடியல கொஞ்சம். ஸோ அதனால பட் இனிமே வந்து நான் கண்டினியூஸாக போடுவேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே இருக்கணும். அண்ட் என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.